சைட்லங்க இந்த பாத்ரூம்கிட்ட. மணி 5:30.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்சின் உதவியாளர் ரோட்டரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் ராஜகுமார் அவர்களுக்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்தின் உதவியாளர் நாகரத்னம் மேடம் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் கண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் மகாராஜன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ரோட்டரி உறவுகளுக்கும் காலை வேளையிலே வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நமக்கு நல்லதொரு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தாய்ச்சி பயிற்சி அளிக்க இருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்குள்ளங்களுக்கும் காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் திட்ட தலைவர் ரோட்டரியன் ரமேஷ் மோகன் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவிட வேண்டி உலகில் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தழைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டிலே நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். ரோட்டரி 4 வழி சோதனை. நாம் நினைக்கும் சொல்லும் அல்லது செய்யும் விஷயங்கள் 1 உண்மையா? ஆம். 2 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நியாயமா? ஆம். 3 நல்லெண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? ஆம். 4 சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பயனளிக்குமா? ஆம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ரமேஷ் மோகன் அவர்களே. அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் உயர்வடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்த வாழ்வோம். நம்மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். நீண்ட காற்றுள் இழுத்து ஓம்கார ஓசை. ஓ
நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வியை கொடுத்த சித்தர்களையும் யோகிகளையும் வணங்கிக் கொள்கிறோம். அவ்வழியில் பயணிப்போம், பயனடைவோம், உயர்வோம் என உறுதி எடுத்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், நலம் பெருக்க, வளம் பெருக்க. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைக்குண்டான பயிற்சி, கண் பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒரு நீண்ட மூச்சு. பின்பற்ற 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 7 8 9 10. 1 2 3 4 5 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. மேல்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 9 10. 1 2 3 4 5 6 8 9 10. உடலை நேர் வைத்து அப்படியே எந்தெந்த இடத்துல நம்ம அடித்தோமோ அந்த இடங்கள் உயிர்ப்பு பெற்று உயிராற்றலுடன் உள்ளது. அந்த இடத்திற்கு காற்றோட்டமும் ரத்தோட்டமும் சென்று அந்த இடங்கள் முழுவதும் தூய்மை அடைந்து உறுதியடைந்துள்ளது. அந்த இடம் மட்டும் இல்லாமல் அந்த இடத்திற்கு உண்டான ராஜ உறுப்புகளும் தூண்டப்பட்டுள்ளது. சுவாசத்தில் கவனம், நிதானமான நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு,
அடுத்ததாக நாம் செய்ய காத்து கொண்டிருக்கும் பயிற்சியாகிய தாய்ச்சி பயிற்சி. அந்த தாய்ச்சி பயிற்சி மூச்சோடு தொடர்புடையது. அந்த மூச்சு முழுக்க மனதோடு தொடர்புடையது. அந்த நுரையீரல் சீராக இயங்கும் பொழுது இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம், தோல்ல ஓடக்கூடிய அந்த சக்தியோட்ட பாதைகள் உள்ள தடைகளை நீக்கக்கூடிய பயிற்சியாக உள்ளது. யார் ஒருத்தர் சுவாச பயிற்சியை சீர் பண்ணியிருக்காங்களோ அவர்களுக்கு தொடு சிகிச்சை, அக்குபஞ்சர் சிகிச்சை தேவை இருக்காது. அப்படிப்பட்ட தனக்குத்தானே ஒரு பயிற்சி முறைகளையும் ஒரு மருத்துவ முறைகளையும் உள்ளடக்கியதாக இந்த பயிற்சியை சீனாவுல மேற்கொண்டிருக்காங்க. சீனாவுல முழுக்க இந்த அக்குபஞ்சர் பயிற்சியை படிச்ச பிறகுதான் அவங்க அலோபதி மருத்துவமே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு முறையாக வச்சிருக்காங்க. அந்த சைனாவுல முன்பொரு காலத்துல நோயே இல்லாம பாத்துக்கிறவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்திருக்காங்க. இப்ப நோய் உடல் தொந்தரவு வந்தாதான் மருத்துவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிற நிலை எட்ட அப்படி ஒரு முறைய அவங்க பின்பற்றிருக்காங்க. அப்போ நோயே வராம பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு முறைதான் மேன்மையான முறையாக இருக்கும். அந்த உடல் தொந்தரவே வராம பாதுகாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம இப்போ பின்பற்றிக்கிட்டு வர்றோம். இந்த அடாத மழையிலும் விடாத தொடர்ச்சியாக நம்ம இந்த நேரத்துல பயணிச்சு கொண்டிருக்கிறோம். அதனால ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோரும் முறையாக பயிற்சி செஞ்சு உயரணும். இப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கறதுக்கு பாரதி தேவி அவர்கள் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்ங்கிறது போல குழுவில் தொடர்ச்சியாக பயணித்து நமக்கெல்லாம் பயன்பெறுமாறு பயிற்சி அளித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களை இந்த நேரத்தில் காலை வேளையில் வரவேற்கிறோம். நலம் பெருக வளம் பெருக வாழ்க வளமுடன். அம்மா உங்க ஆடியோ மியூட்ல இருக்குமா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முழுமையான ஆரோக்கியம் என்பது நாம் எந்த சூழலில் வாழ்கிறோம் என்பதை பொறுத்துள்ளது. உடல் மற்றும் மனம் இவை இரண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உள்ளதா, ஆரோக்கியமான சூழலை நாம் பின்பற்றி வருகிறோமா என்பது மிகவும் முக்கியம். உடலுக்கு என்னெல்லாம் தேவை? பஞ்சபூத ஆற்றல், சீரான உணவு, சீரான உடற்பயிற்சி, இவையெல்லாம். மனதுக்கு மனதோட ஆரோக்கியம் என்பது நல்ல எண்ணம், பிறருக்கு உதவும் மனப்பான்மை, பேராசை, பொறாமை இவையெல்லாம் இல்லாத ஒரு அமைதியான மனம். நாம் எதை சாப்பிடுகிறோம், உடல் என்பது நாம் என்ன மாதிரி உணவுகளை நாம எடுத்துக்கிறோம், உடலோட ஆரோக்கியம் என்ன மாதிரி உணவுகளை நாம எடுத்துக்கிறோம்ங்கிறது இருக்குது. மனசை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மாதிரி எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், என்ன மாதிரி உணவுகளை சாப்பிடுறோம் என்பதை விட எந்த மாதிரி எண்ணங்கள் நம்மை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது என்பது அதுவும் முக்கியம். இப்படி உடலையும் மனதையும் ஒரு ஆரோக்கியமான சூழலுக்கு நம்ம கொண்டுட்டு போறதுதான் யோகா பயிற்சி, தாய்ச்சி பயிற்சி முறைகள், இயற்கை உணவு முறைகள் இவையெல்லாம். நம்ம இந்த பயிற்சி காலை சூழல் ஒரு ஆரோக்கியமான சூழல்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம், இந்த கடைபிடிச்சிட்டு இருக்கோம். இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சி மூலமா அதையெல்லாம் நம்ம பின்பற்றி வந்துட்டு இருக்கோம். இன்று நாம் தாய்ச்சி பயிற்சியில் முதலாவதாக தாய்ச்சி கை விரல் வைத்திய முறை பார்க்க போறோம். நம்ம உடம்பு வட தென் துருவங்களா இரு பிரிவுகளா நாம் பிரிச்சிருக்கோம். ஒண்ணு சிவ
சிவ கோட்பாடு, இன்னொன்று சக்தி. யங் யாங் அப்படின்னு சொல்றது. பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி இணைஞ்சுதான் ஒரு முழுமையான ஒரு ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி, இது இரண்டு இணைஞ்சு ஒரு ஒரு பெரிய அளவுல ஒரு மேக்னெட்டிக் எலக்ட்ரோ சர்க்கியூட் வந்து நம்ம உடம்பு முழுவதும் இருக்கு. அது உள்ளுறுப்புகளோட பிரஷர் பாயிண்ட்ஸா வந்து நம்முடைய கைகள்ல வந்து எண்ட் ஆயிருக்கு. இப்போ கைகள் வந்து சில அசைவுகள் கொடுக்கும்போது, கைகளை உரசும் போது அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து நாமளே உணர முடியும். அந்த பயிற்சி நம்ம செஞ்சு உள்ளுறுப்புகளுடைய பலவீனத்தை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாரும் கைகளை வந்து இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கை விரல்களை வந்து நல்லா அசைக்கணும், நல்லா ஸ்பீடா அசைக்கணும். இப்படி முன்னாடி பின்னாடி, விரல்களை முன்னாடி பின்னாடி, இந்த ரிஸ்ட் மணிக்கட்டு பகுதி வரைக்கும் நம்ம அசைக்கலாம். இது வரைக்கும் முழங்கை வரைக்கும் அசைக்கணுங்கிறது இல்ல. இப்படி வச்சுக்கோங்க, நல்லா அசைங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா அசைக்கிறோம். இப்படி விரல்களை முன்னாடி பின்னாடி அசைக்கிறோம். அப்படியே உள்ளங்கையும் இந்த பகுதியும் நல்லா அசைக்கிறோம். நல்லா அசைச்சிட்டோம். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கைகள் வந்து ஒன்னா சேர்த்துக்கோங்க. இப்படி ரெண்டு உள்ளங்கைகளையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. ஒன்னா சேர்த்திட்டு மேலே கீழே நல்லா உரசணும். இப்போ உரசும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த சக்தி ஓட்ட பாதைகள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படும். நல்லா உரசிக்கோங்க, நல்லா ஸ்பீடா உரசுங்க. உள்ளங்கை வந்து சூடு வர அளவுக்கு உரசிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் உரசு. நல்லா உரசிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பாயிண்ட் சொல்றீங்கன்னா அந்த நடுவர்களுக்கு கீழே இருக்க ஒரு பள்ளம், அந்த இடத்துல வந்து இந்த 4 விரலையும் உள்ளங்கையில வச்சு மடக்கிக்கிறோம். இந்த கட்டு விரல் வந்து அந்த விரல்கள் நடுவிரல் மேல அழுக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்படி ஒரு 30 செகண்ட் நம்ம பண்ணலாம். அடுத்தது உங்கள் கைகளை நேரா வச்சுக்கோங்க. மேடம் மியூசிக் அதிகமா இருக்கு, நீங்க பேசுறது கொஞ்சம் அப்படியே இதா கேக்குது. கைகள் இப்படி நேருக்கு நேரா வச்சுக்கோங்க. இப்ப நல்லா மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டுட்டு வரோம். அது வந்து கண்ணை மூடிட்டு நம்ம செய்யலாம். முதல் தடவை செய்யறவங்க, முதல் முறையா செய்யறவங்க கண்ணை திறந்து வச்சு செய்யுங்க. மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வந்து ஒரு 3 இன்ச் கேப்ல ரெண்டு உள்ளங்கைகளையும் ஆப்போசிட் வச்சுட்டு ஒரு ஒரு எனர்ஜி வந்து உள்ள இருக்கிறதா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படியே இப்படி முன்னாடி இப்படி ரொட்டேட் பண்ணலாம், கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் பண்ணலாம். அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணும்போது அது தெரியும், அந்த மின்காந்த ஆற்றல் வந்து நம்ம கையில் உள்ளங்கையில நம்ம உணர முடியும். அப்புறம் மூச்சு விட்டுட்டே கைய வெளியே அவுட் சைட் கொண்டு வரோம். வாய் வழியா மூச்சு விடணும். இப்படி வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துட்டே கை உள்ள மூக்கு வழியா மூச்சு இழுத்துட்டே கையை கிட்ட கொண்டு வரோம். மூச்சு இழுத்துட்டோம்.
மூச்சை விட்டுட்டோம். கையை கிட்ட கொண்டு ஒரு 3 இன்ச் கேப்ல கொண்டு வந்துட்டு மூச்சை விட்டுட்டோம். 3 இன்ச் கேப்ல கை உங்களுடைய உள்ளங்கைகள் இருக்கு. கை விரல்களை எல்லாம் நல்லா வச்சு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விரலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இப்ப கிளாக் வைஸ் இப்படி ரொட்டேட் பண்றோம். அப்படி கை அப்படி நேருக்கு நேரா வச்சு ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் அப்படி ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே முன்னாடி பின்னாடி அப்படியே லைட்டா இவங்க பார்க்கலாம். இப்படி உள்ளாங்க. கண்ணை மூடிட்டு செஞ்சு பாருங்க. ஒன்றோட ஒன்று ஒவ்வொரு கை உள்ளங்கைகளும் ஒன்றோட ஒன்று ஈர்க்கிறது தெரியும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜி சொல்றீங்களா, அதை நல்லா நம்ம உணர முடியும். ஒன்றோட ஒன்று ஒவ்வொரு கைகளும் ஒன்றோட ஒன்று தள்ளுறது நம்ம நல்லா உணர முடியும். இப்போ மூச்சை வாய் வழியா விட்டுட்டே கையை பழைய நிலை கொண்டு வந்துடும். மூச்சு இழுக்கிறோம், கையை கிட்ட கொண்டு வரோம். 3 இன்ச் கேப்ல கையை வச்சுக்கிறோம். அப்படியே முன்னாடி பின்னாடியும் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே கைகளை மூவ் பண்றோம். அப்படியே முன்னாடி பின்னாடி தள்ளுறோம். அப்படியே வாய் வழியா மூச்சை விட்டுட்டு கைகளை பழைய நிலை கொடுக்கணும். இதே மாதிரியே கை இப்படி நேர்க்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மூக்கு வழியா மூச்சு இழுக்கிறோம். ஒரு 3 இன்ச் கேப்ல கையை வச்சுக்கோங்க. அப்படியே முன்னாடி பின்னாடி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே கைகளை அப்படியே கொஞ்சமா மூவ்மெண்ட் பண்றோம். அப்படியே முன்னாடி பின்னாடியும் தள்ளுறோம். அதுவும் நல்லாவே தெரியும் அந்த மேக்னெட்டிக் பவர் உள்ளங்க. ஒன்னோட ஈர்க்கும் ஈர்க்கும் விலகும் ஈர்க்கும் விலகும். வாய் வழியா மூச்சு விட்டுட்டு கையை பழைய நிலை கொண்டு வந்துடும். அப்படி மூச்சு இழுக்கிறோம், மூக்கு வழியா கையை கிட்ட கொண்டு வரோம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கைகளை மெதுவா மூவ் பண்றோம். முன்னாடி பின்னாடியும் கைகளை 2 உள்ளங்கைகளையும் தள்ளுறோம். வாய் வழியே மூச்சு விட்டுட்டே பழைய நிலைக்கு கொண்டு வரோம். கைகள் அப்படியே ஆனந்த முத்திரை உள்ளங்கைகளை நல்ல விரல்களை எல்லாம் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். கண்களை மூடிக்கிறோம், உடம்பு நேரம் வச்சுக்கிறோம். அப்படியே மூச்சு காத்தியே கவனிங்க. ஆழமான மூச்சு கவனிங்க. மூச்சை மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. சீரான மூச்சு.
யோகா பயிற்சி நம்ம சொன்னோம்னாலே சீரான மூச்சு தான். யோகா இஸ் எ சயின்ஸ் ஆஃப் ஸ்லோ பிரீத்திங். எவ்வளவு மெதுவா நம்ம மூச்ச ஆழமா உள்ள இழுக்கிறோமோ, எவ்வளவு மெதுவா மூச்ச மெதுவா வெளியே விடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆயுள் அதிகமாகும், நம்முடைய எனர்ஜி கூடிட்டே இருக்கும், கத்தி வட்ட பாதைகள் எல்லாம் ஆரோக்கியமான நிலைக்கு இருக்கும். செல்கள் அழியாம நம்ம பாதுகாக்கலாம். ஆமை பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 3 முறை மூச்சு காத்த உள்ளிழுத்து வெளிவிடுது. ஒரு நிமிஷத்துக்கு 300 வருடங்கள் வாழ்கிறது. நாம ஒரு நிமிஷத்துக்கு 8 முறை மூச்சு காத்த உள்ளிழுத்து வெளியேற்றுறோம். 14 கூட சொல்றாங்க சில பேர். அதாவது நம்ம கோபப்படும் போதும், பதட்டப்படும் போதும், அவசரப்படும் போதும் நம்மளே அறியாம ஸ்பீடா சுவாசிக்கிறோம், அவசரமா சுவாசிக்கிறோம். ஒருத்தர் அடிக்கிறதுக்கு கை ஓங்கும் போது கூட நம்ம மூச்சு காத்த வெளியே ஃபைட் ஒரு சண்டைன்னு வந்துட்டா கூட பாத்தீங்கன்னா அவங்க பதட்டப்படுவாங்க, அவசரப்படுவாங்க. பேச்சு, மனநிலை, இந்த ஹார்மோன் சுரப்பிகள், தேவையில்லாத சுரப்பிகள், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சுரப்பிகள் எல்லாம் தானாவே சுரக்க ஆரம்பிச்சிடும். சுவாசத்துல ஒரு மாற்றம் ஏற்படும் போது உடம்புல பலவித மாற்றங்கள் வரும். அதுதான் உள்ளுறுப்புகளை பாதிக்கும், நோயை உண்டு பண்ணும். இப்ப நம்ம எந்த அளவுக்கு மெதுவா ஆழமா மூச்சை இழுக்கிறோமோ, மெதுவா மூச்சை வெளியே விடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக தாய்ச்சி பயிற்சிக்கு போயிடலாம். கடந்த 5 வாரங்களாக 9 பயிற்சி முறை நாம் பார்த்தோம். இந்த வாரம் 10 மற்றும் 11 பயிற்சி முறை பார்க்கலாம். 2 கால்களுக்கு இடையில் 2 அடி இடைவெளி விட்டு நின்று கொள்ளுங்கள். 10வது பயிற்சி முறை கிளவுட் த ஹேண்ட்ஸ். ஒரு கை இப்படி வச்சுக்கிறோம், இன்னொரு கை இப்படி வச்சுக்கிறோம். மூச்சு இழுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நான் செய்யறது பாருங்க. மூச்சு இழுக்கிறோம். கிளவுட் ஹேண்ட்ஸ்னா உங்களுடைய மேக கூட்டங்களுக்குள்ளார நீங்க நின்றுட்டு இருக்கிறதா இமேஜினேஷன் பண்ணுங்க. சவுண்ட் கம்மி பண்ணி மேக கூட்டங்களுக்குள்ள நீங்க நின்றுட்டு இருக்கிறதா நினைச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா கை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். அந்த மேகக்கூட்டங்களுக்குள்ள உங்களுடைய கை இருக்குது. அதுல உங்க கையை அந்த மேகக்கூட்டங்கள் வழியா உங்களுடைய கைகளை பாக்குறீங்க. உங்க கைகள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. அது மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். இப்ப நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்குது, கற்பனை பண்ணிக்கோங்க. மூச்சு இழுக்கிறோம். ஒரு சைடுல இருந்து கொண்டு வாங்க. மூச்சு இழுக்கிறோம். மூச்சை இழுத்துட்டு இந்த சைடு வரும்போது மூச்சை விட்டுரும். இந்த கை எந்த கை மேல இருக்கோ அந்த கை கீழே இருக்கும்போது மெதுவா இறக்கும்போது மூச்சு விட்டுருங்க. இன்னொரு கை மேல தூக்குங்க. மூச்சு இழுக்கிறீங்க. இந்த கையும் இன்னொரு கையும் இறக்கின கையும் சேர்த்தி கொண்டு வரணும். இந்த பக்கம் கொண்டு வரும்போது கூடவே வரணும். மேல இருக்கிற கையோட இந்த கை கூடவே வரணும். மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு இழுத்திட்டே இந்த பக்கம் கொண்டு வரோம். இந்த கையை மெதுவா கீழே விடும்போது மூச்சு இழுக்கிறோம். இன்னொரு கை மேல தூக்கிறோம். மூச்சு இழுக்கிறோம். ஸ்லோவா கொண்டு வாங்க. உங்களுடைய கைகள் மேக கூட்டங்களுக்குள்ள இருந்து வெளியே தெரியுது. அப்படியே இமேஜினேஷன் பாவனை பண்ணிட்டு உங்களுடைய உள்ளங்கையை பார்த்துட்டே இந்த சைட் கொண்டு வரோம். மூச்சு விட்டுட்டே கொண்டு வரோம். மூச்சு விட்டுறோம். மூச்சு விட்டுறோம். மூச்சு விட்டுறோம். இறங்குவாங்க. உங்களுடைய 2 கால்களுக்கு முடிய 2 அடி இடைவெளி விட்டுருங்க. கை வச்சுக்கோங்க. மூச்சு இருக்கிறீங்க. மேக கூட்டங்களுக்குள்ள உங்களுடைய கை இருக்குது. அந்த முகில்களுக்குள்ள உங்க கையை அப்படியே பாக்குறீங்க. மூச்சுக்கிட்டே வாருங்க.
மூச்சு விடுறீங்க, மூச்சு இழுக்கிறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு விடுறீங்க, மூச்சு விடுறோம், 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 மூச்சு விடுறோம். அடுத்ததாக picking of waves. நீங்க கடற்கரையில நின்றுட்டு இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கலாம். கடல் நீர் அள்ளி கடற்கரையோட நின்றுட்டு இருக்கோம். கடல் நீர் அள்ளி அப்படியே உங்களுடைய முகத்துல தெளிக்கிறீங்க. உங்களுடைய 2 கால்களுக்கும் இடையில் 2 அடி இடைவெளி வைத்துக்கொள்ளுங்க. முதல்ல நான் செய்யறத பாருங்க. ஏதாவது ஒரு காலை எடுத்து முன்னாடி இப்படி வச்சுக்கோங்க, கிராஸா இருக்கிற காலை எடுத்து இப்படி கிராஸா வச்சுக்கோங்க. ஒரு 40 டிகிரி ஆங்கிள் இப்படி வச்சுக்கோம். 45 டிகிரி ஆங்கிள் எடுத்து வச்சுட்டு கீழே குனியும் போது எந்த சைடு கால் முன்னாடி எடுத்து வச்சுக்கோமோ அந்த கால் முட்டியை வந்து பெண்ட் பண்ணுங்க. முன்னாடி இருக்கிற கால் நல்லா நீட்டி ஸ்ட்ரைட்டா நீட்டி இருக்கணும். லைட்டா பெண்ட் பண்ணுங்க. அப்படியே கடற்கரை இருக்கிற கடல் நீரை நம்ம 2 கைகளால் அள்ளணும். அள்ளிட்டு அப்படியே உடைய முகத்துல தெளிச்சுக்கிறீங்க. அப்படியே கையை பின்னாடி கொண்டு வரீங்க. நீங்க கண்ணை மூடிட்டு பண்ணலாம். நல்லா ஒரு 2 டைம் பார்த்துட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த இமேஜினேஷனோட பண்ணுங்க. நல்லா இருக்கும், மனசுக்கு வந்து அமைதியா இருக்கும். கையை கீழே கொண்டு போக கால் முட்டி பெண்ட் பண்ணணும். கால் முட்டி பெண்ட் பண்ணிட்டு கையை கீழே கொண்டு போக மூச்சு இழுக்கணும். கீழே போக மூச்சு விட்டுட்டு போறோம். கடல் நீரை அள்ளி வரும்போது மூச்சு இழுத்துக்கிட்டே வரும். மூச்சு இழுத்துக்கிட்டே வரும். அப்படியே உங்களுடைய முகத்துல தெளிக்கிறோம். தெளிச்சுட்டு அப்படியே கையை கீழே கொண்டு வர மூச்சு விட்டுருங்க. மூச்சு இழுக்கிறோம். முகத்துல தெளிக்கிறோம். மூச்சு விட்டுறோம். இந்த மாதிரி இந்த சைடும் 2 கால்களுக்கு இடைவெளி வச்சுக்கிறோம். இன்னொரு கால் எடுத்து முன்னாடி 45 டிகிரி ஆங்கிள் வச்சுக்கிறோம். 40 டிகிரி ஆங்கிள் காலை பெண்ட் பண்ணிக்கணும். கடல் நீர் அள்ளணும். மூச்சு விட்டுட்டே மேல வரும். அப்படியே கை மேல வரும்போது கால் முட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. கால் முட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். முகத்துல தெளிக்கிறோம். முகத்துல தெளிச்சுட்டு மூச்சு விட்டுட்டே கையை கீழே பண்றோம். கால் முட்டி பெண்ட் பண்றோம். கடல் நீர் அள்ளிக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே மேல வருங்க. இப்படி முகத்துல அள்ளி தெளிக்கிறீங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே கை கீழே பண்றோம். இரண்டு கால் இடைவெளியில் 2 அடி இடைவெளிக்கு மூன்று பண்ணுங்க. உங்க வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. முன்னாடி வச்சுக்கிறீங்க. கால் முட்டி பெண்ட் பண்றீங்க. கடல் நீர் அள்ளிக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே மேல வரீங்க. கடல் நீர் அப்படியே தெளிக்கிறீங்க. அப்படியே
மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வரணும். கால் முட்டி பெண்ட் பண்றோம். கடல் நீர் அள்ளிக்கணும். மூச்சு விட்டுட்டே மேல வரீங்க. கால் முட்டி மேல வர வர கால் முட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறீங்க. கடல் நீர் முகத்தில் குடிக்கிறீங்க. அப்படியே மூச்சு விட்டுட்டே கையை கீழே கொண்டு வரணும். கீழே குனிறோம். கடல் நீர் அள்ளிடும். மூச்சு விட்டுட்டே கையை கீழே குனிறோம். கடல் நீர் அள்ளணும். இப்ப கண்ணை மூடிட்டு நீங்க பழகிடுச்சு அப்படின்னா கண்ணை மூடிட்டு அந்த இமேஜினேஷனோட நீங்க கடற்கரையில நின்று இருக்கிற மாதிரியும் கடல் நீர் அழுற மாதிரியும் கற்பனை பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு செய்யுங்க. அற்புதமா இருக்கும். கடல் நீர் அழுத்துறீங்க. மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு வரீங்க. அப்படியே குளிக்கிறீங்க. அப்படியே கீழே குனிறீங்க. கடல் நீர் அழுத்தீங்க. மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு வரோம். கால் முட்டி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை கீழே ஒரு நீள மூச்சு. ஒரு இடது காலை வச்சுக்கீங்க. லைட்டா பெண்ட் பண்றோம். கால் முட்டி பெண்ட் பண்றோம். கடல் நீர் அழிக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே கையை கீழே மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு வரோம். கடல் நீர் முகத்தில் தெளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கையை கீழே கொண்டு வரோம். கால் முட்டி பெண்ட் பண்றோம். கடல் நீர் அள்ளுறோம். மூச்சு விட்டுட்டே கையை மேல கொண்டு வரோம். உங்களுடைய முகத்துல தெளிக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வரோம். மூச்சு இழுக்கிறோம். கடல் நீர் அள்ளுறோம். மூச்சு விட்டுட்டே கை மேல கொண்டு வரோம். முகத்துல தெளிக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வரோம். தாய்ச்சி பயிற்சி முறையில் 10 மற்றும் 11வது பயிற்சி முறை நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஆதி பிராணாயாமம் ஒரு மூச்சு பயிற்சி போயிடலாம். எல்லாருக்கும் எப்படி வசதியோ வஜ்ராசனாலும் வஜ்ராசனம் உட்காந்துங்க. இல்ல பத்மாசனம், சுகாசனம் ஏதாவது ஒரு ஆசனத்துல முதுகு தண்டு நேரா இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. சின்முத்திரை வச்சுக்கோங்க. அமைதியே போலாமா. தாய்ச்சி பயிற்சி பண்ணோம் இல்லைங்களா, அமைதியா அந்த உடலை வந்து ஓய்வு நிலைக்கு கொண்டு போயிடும். மூச்சு கதை கவனிங்க. சின்முத்திரை வச்சுக்கோங்க. உள் சுவாசம் மற்றும் வெளி சுவாசம் மூச்சை நல்லா கவனிக்கணும். நம்ம இப்ப செய்ய போற பயிற்சி ஆதி பிராணாயாமம். உங்களுடைய வலது கை இடது கையில சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது கையில நாசிகா முத்திரை வச்சுக்கோங்க.
மூச்சு பயிற்சிக்கான ஒரு முத்திரை, நாசிகா முத்திரை, பிரணவ முத்திரைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த முத்திரை வச்சுக்கோங்க. உங்களுடைய கட்டை விரலை நீட்டிக்கோங்க. கட்டை விரல் பக்கத்தால் இருக்கிற ஆள்காட்டி விரல் நடு விரலையும் மடக்கி வச்சுட்டு மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நீட்டி வச்சுக்கோங்க. நேரா நிமிர்ந்து உட்காந்துக்கிறோம். வலது நாசி அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியா முதல்ல நீங்க கவனிக்கலாம். கவனிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பண்ணலாங்க. வலது நாசி அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியா மூச்சை மெதுவா உள்ள இழுக்கணும், ஆழமா இழுக்கணும். ஆழமா இழுத்துட்டு இடது நாசி அடைச்சிட்டு வலது நாசி வழியா இம் சொல்லி மெதுவா மூச்சை விடுறோம். மறுபடியும் வலது நாசியில மூச்சை இழுத்து இடது நாசி வழியா இம் சொல்லி மூச்சு விடுறோம். இது ஒரு கவுண்டிங். இடது நாசியில இழுத்து வலது நாசியில மூச்சு, இடது நாசியில மூச்சு மெதுவா இழுத்து வலது நாசி வழியா இம் சொல்லி விடணும். மறுபடியும் வலது நாசிலேயே மூச்சு காட்டி இழுத்து இடது நாசி வழியா மூச்சு விடும்போது இம் சொல்லி விடணும். இது ஒரு கவுண்டிங். இது மாதிரி 3 to 5 கவுண்டிங் வரைக்கும் நம்ம பண்ணலாம். சின்முத்திரை வச்சு ஒரு 3 கவுண்டிங், சின்மய முத்திரை வச்சு ஒரு 3 கவுண்டிங், ஆதி முத்திரை வச்சு ஒரு 3 கவுண்டிங் நம்ம பண்ணலாம். சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசி அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியா நல்லா மூச்சு காத்த மெதுவா ஆழமா இழுக்கிறோம். இடது நாசி அடைச்சு இப்ப வலது நாசி வழியா மூச்சை இம் சொல்லி விடுறோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சுங்க. வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியா மூச்சு காத்த இம் சொல்லி விடுறோம். ஒரு கவுண்டிங். மறுபடியும் அதே மாதிரியே செய்யறோம். இரண்டு முடிச்சிட்டோம். மூணாவது இடது நாசி வழியா முடிச்சிருக்கிறோம். இப்ப சின்முத்திரை வச்சு இந்த பயிற்சி பண்ணிட்டோம். இப்ப சின்முத்திரை வச்சு ஒரு நிமிஷம் மூச்சு காத்த கவனிங்க. அடுத்து சின்மய முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசி அடைச்சுக்கிறோம். இடது நாசி வழியா நல்லா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசி அடைச்சிட்டு வலது நாசி வழியா மூச்சை விடுறோம். இம் சொல்லி விடுறோம். வலது நாசியில மூச்சு விட்டுட்டு அதே நாசியில மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியா மூச்சு காத்த இம் சொல்லி விடுறோம்.
ஒன்று. மறுபடியும் இடது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசி அடிச்சுட்டு வலது நாசி வழியா இன்னும் சொல்லி விடுறோம். மறுபடியும் வலது நாசி மூச்சு இழுக்கிறோம். வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசி வழியா மூச்சு விடுறோம். இரண்டு முடிஞ்சது. மூன்று அடுத்தது. இடது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம். இடது அடிச்சிட்டோம். வலது நாசி வழியா இன்னும் சொல்லி மூச்சு விடுறோம். மறுபடியும் வலது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம். வலது அடிச்சுட்டு இடது நாசி வழியா மூச்சு இன்னும் சொல்லி விடுறோம். மூச்சு இழுக்கும் போது நாம நல்லா கவனிச்சு பண்ணுங்க. மூச்சு இழுக்கும் போது வயிறு நல்லா முன்னாடி வந்துடும். மூச்சை விடும் போது வயிறு நல்லா உள்ள போயிடும். இத கவனத்துல வச்சு செய்யுங்க. அடுத்ததான் ஆதி முத்திரை வச்சு இதே மாதிரி பண்றோம். ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. வலது நாசி அடிச்சுக்கோங்க. இப்போ இடது நாசி வழியா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசி அடிச்சுட்டு வலது நாசி வழியா இம் சொல்லி விடுறோம். வலது வழியா மூச்சு இழுக்கிறோம். வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசி வழியா இம் சொல்லி மூச்சு விடுறோம். இடது வழியா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசி அடிச்சுட்டு வலது நாசி வழியா மூச்சு விடுறோம். மறுபடியும் வலது வழியா மூச்சு இழுக்கிறோம். வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசி வழியா இம் சொல்லி மூச்சு விடுறோம். அடுத்து 3. இடது வழியா மூச்சு இழுக்கிறோம். இடது நாசி அடிச்சுக்கோங்க. வலது நாசி வழியா மூச்சை இம் சொல்லி விடுறோம். வலது வழியா மூச்சு இழுக்கிறோம். வலது நாசி அடிச்சுட்டு இப்ப இடது நாசி வழியா மூச்சை இம் சொல்லி விடுறோம். ஆதி முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கணும். சுவாச ஓட்டம் எந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கு, உள் சுவாசம் எப்படி உள்ள வருது, வெளி சுவாசம் எப்படி வெளியேதுன்னு அமைதியா மூச்சு கவனிங்க. ஆதி பிராணாயாமம் நம்மளுடைய நுரையீரல் கெப்பாசிட்டி பொறுத்து எவ்வளவு எண்ணிக்கை வேணாலும் நீங்க பண்ணலாம். ஒவ்வொரு முறையும் சின்முத்திரை வச்சு ஒரு 3 முறை, ஃபர்ஸ்ட் 3 முறை ஆரம்பிங்க. அப்புறம் 5, 6 எவ்வளவு வேணாலும் எண்ணிக்கையை கூட்டலாம். இதனால நமக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது. நம்மளுடைய நுரையீரலோட ஆக்சிஜன் லெவல் தான் அதிகமாகும். இந்த பயிற்சி ஆதி பிராணாயாமம் பண்ண பண்ண நம்முடைய மனம் சாந்தம் அடையும், அமைதி அடையும், கோப உணர்வு வராது.
ஒரு பேலன்சிங், ஹார்மோன் பேலன்சிங், இன்பேலன்சிங்கா இருக்கிறது பேலன்சிங் ஆகும். நல்ல தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்க இதை நல்லா தொடர்ந்து செஞ்சாங்கன்னா நல்லா தூக்கம் வரும். பிளட் பிரஷரும் வந்து சீராகும். எல்லா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாரும் இதை பயிற்சி நம்ம பண்ணலாம். எவ்வளவு முறை வேணாலும் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3ல இருந்து ஆரம்பிங்க. ஒவ்வொரு முத்ரா சின்முத்ரா வச்சு பண்ணுங்க. சின்முத்ரா வச்சு செய்யும் போது நம்முடைய வயிற்று மூச்சு அந்த 3 முறை முடிச்சுட்டு சின்முத்ரா வச்சு மூச்சு கவனிச்சு பாருங்க. வயிற்று கொதிக்கு நல்லா மூச்சு காத்து நல்லா போயிடும். அதே மாதிரி சின்மய முத்ரா வச்சு செய்யும் போது 3 முறை செய்த பின்னாடி சின்மய முத்ரா வச்சு மூச்சை கவனிச்சு பாருங்க. நம்முடைய நெஞ்சு பகுதிக்கு மூச்சு காத்து நல்லா போய் வரும். ஆதி முத்ரா வச்சு 3 முறை பண்ணிட்டு ஆதி முத்ரா வச்சு மூச்சை கவனிச்சு பாருங்க. தலைப்பகுதிக்கு நல்லா மூச்சு காத்து போய் வரும். அடுத்ததாக வாரம் ஒரு முத்திரை. இந்த வாரம் சூரிய முத்திரை பார்க்கலாம். உங்களுடைய மோதிர விரலை மடக்கி கட்டி விரலுக்கு அடியில வச்சுக்கோங்க. கட்டி விரலுக்கு அடியில வச்சு கட்டி விரலால நல்லா அழுத்திக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. 2 கைகளையும் வைக்கலாம். இது சூரிய முத்திரை. மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முத்ராஸ் பண்ணோம்னா அதனுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். இன்னும் சக்தி ஓட்ட பாதைகள் எல்லாம் கிளீன் ஆயிடும். நாடி சுத்தி எல்லாம் பண்ணிட்டு பண்ணதுக்கு அப்புறம் கபாலபதி பஸ்திரிகா அதெல்லாம் பண்ணிட்டு முத்ராஸ் பயிற்சி பண்ணோம்னா அந்த நாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியேறி இருக்கும். அங்க இருக்கிற தூசு எல்லாம் வெளியேறி இருக்கும். இப்ப நான் முத்ராஸ் பண்ணும்போது நம்ம உறுப்புகளுக்கு வந்து நம்ம எதுக்காக நம்ம முத்ராஸ் பண்றோமோ அதனுடைய முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும். சூரிய முத்திரை வந்து காலையில ஒரு 20 நிமிஷம், காலை நேரம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். பனிக்காலம் குளிர்காலத்துல நம்ம அதை பண்றது மிகச்சிறப்பு. உடம்புக்கு வந்து ஹீட்டை வந்து உண்டு பண்ணும். காலையில வெறும் வயிற்றுல எல்லாம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு பண்ணலாம். அதே மாதிரி இரவு நேரத்துலையும் பண்ணலாம். இந்த பயிற்சி செய்யும் போது ஹைப்போதைராய்டு வந்து ப்ராப்ளம் வந்து சரியாகும். முடி கொட்டுதல் சரியாகும். அதிக உடல் எடை இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்புல ஹீட்டை உண்டு பண்ணி அவங்களுடைய கொழுப்பை வந்து கரைக்கக்கூடியது. மூட்டு வலி இருந்துன்னா மூட்டு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப ஒரு வலி நிவாரணியா இந்த முத்திரை இருக்கும். மனதில் உள்ள வெறுமையை போக்கி அளப்பரிய உற்சாகத்தை வந்து அள்ளி தரக்கூடிய முத்திரை. காலை நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் சூரியனை பார்த்தாலும் ஒரு உற்சாகம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை வந்து கொடுக்கக்கூடிய முத்திரை. மாணவர்கள் குழந்தைகள் இந்த முத்திரை பண்ணாங்கன்னா கேள்வி திறன், அவங்களுடைய கேள்வி கேட்கும் திறன் வந்து கூர்மையாகும். ஐக்கியூ பவர் வந்து அதிகமாகும். இப்போ நம்ம பண்ண போறோம். உங்களுடைய மோதிர விரலை வந்து கட்ட விரலுக்கு அடியில வச்சுக்கோங்க. கட்ட விரலால இந்த மோதிர விரலை கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. லைட்டா அழுத்தம் கொடுங்க. இப்படி வச்சுக்கோங்க. மோதிர விரல் வச்சு கைகள் நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். கண்களை மூடிக்கிறோம். அமைதியா மூச்சு காத்த கவனிங்க. இந்த முத்ராஸ் வச்சு உள் சுவாசம் வெளி சுவாசம் அதை கவனிங்க. அப்படியே உள் சுவாசம் வரும்போது வயிறு முன்னாடி வர்றதையும் மூச்சை வெளிவிடும்போது வயிறு உள்ள போறதையும் கவனிங்க.
நீங்க வந்து 20 நிமிஷம் 10 நிமிஷத்துல இருந்து பண்ண ஆரம்பிங்க. அதிக உடல் சூடு இருக்கிறவங்க, கல்லடைப்பு பிரச்சனை இருக்கிறவங்க, கிட்னில கல் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து இதை செய்ய வேண்டாம். அதிக உடல் சூடு இருக்கிறவங்க இதை பண்ண வேண்டாம். அவங்க வந்து ஒரு நேரத்தை குறைவா பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பண்ணினா போதும். மத்தவங்க எல்லாம் உடல் குளிர்ச்சியா இருக்கு, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, உடல் குளிர்ச்சி தன்மை சீதோச நிலை தகுந்த மாதிரி உடம்பு வந்து ரொம்ப ஜில்னஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க வந்து இதை பண்ணலாம். சளி ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணணும்னா சளியை நல்லா கரைச்சி வெளியே கொண்டு வந்துடும். இது சூரிய முத்திரை. சூரிய முத்திரை மோதிர விரலை மடக்கி தம் ஃபிங்கருக்கு அடியில வச்சு தம் ஃபிங்கரால அழுத்த கொடுக்கணும். கைகளை நீட்டி வச்சு நல்லா செய்யணும். மூச்சு காத்தை கவனிக்கணும். அடுத்ததா சாந்தியாசனம். நிறைவாக சாந்தியாசனம் போயிடும். உடம்பு நல்லா தளரா வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு சைடா படுத்து நேரா படுத்துக்கோங்க. மல்லாந்து படுத்து வைக்கிறோம். கால்களை நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. கைகள்லாம் உடம்புல இருந்து கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச்சு தள்ளி கைகளை நீக்கி வச்சுக்கோங்க. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு உடல் இறுக்கமும் வேண்டாம். மனசை இயல்பா வச்சுக்கோங்க. அமைதியா வச்சுக்கோங்க. அமைதியா படுத்துக்கிறோம். மூச்சு கதையை கவனிங்க. உங்க கைகள்ல சின்முத்திரா வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்திரா வச்சுக்கோங்க. அமைதியா படுத்துக்கோங்க. நமது உச்சி முதல் பாதம் வரையுள்ள அனைத்து உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம்முடைய கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய வயிற்று பகுதியில் உள்ள இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், மண்ணீரல், பித்தப்பை, சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, கருப்பை, வித்துப்பை, விதைகள், இனப்பெருக்க உறுப்புகள், கழிவு நீக்க உறுப்புகள் ஆகிய நமது வயிற்று பகுதியில் உள்ள அத்துணை உறுப்புகளின் மீதும் அந்த பேரண்ட ஆற்றல், இந்த இறை ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நமது வயிற்று உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் எந்த ஒரு கவனச்சிதறலின்றி நம்முடைய கவனம் முழுவதையும், நம்முடைய சிந்தனைகள் முழுவதையும் நாம் பொட்டு வைக்கும் இடத்திலே நம்முடைய புருவ மத்தியிலே குவித்து வைத்துள்ளோம். அடுத்ததாக சின்மய முத்திரை வைத்துக் கொள்கிறோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், இந்த பேராற்றல், இந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம்முடைய கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய
நெஞ்சு பகுதியில் உள்ள இதயம், இதய தசைகள், இதய சுவர்கள், இரத்த தந்துபிகள், இரத்த நாளங்கள், குழல், மூச்சுக்குழல், நுரையீரல், சிற்றறைகள், காற்று பைகள், இரத்த தந்துபிகள், இரத்த நாளங்கள் ஆகிய நம்முடைய நெஞ்சு பகுதி முழுவதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர் பாற்றலை பெற்றுள்ளது. நமது நெஞ்சக உறுப்புகள் அனைத்தும் பரிபூரண ஓய்வுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வுள்ளது. அடுத்ததாக ஆதி முத்திரை வைத்துக் கொள்கிறோம். இவ்வேளையிலே பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பேரண்ட ஆற்றல், அந்த பேராற்றல், அந்த இறை ஆற்றல் வான்காந்த வழியே இறங்கி வந்து நம் கவனம் எல்லாம் குவித்து வைத்திருக்கும் புருவ மத்தியின் மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய தலைப்பகுதியில் உள்ள மூளை, சிறுமூளை, பெருமூளை, முகுளம், மூளை தண்டுவடம், மூளை திசுக்கள் ஆகிய நமது தலைப்பகுதி முழுவதும் இந்த பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து அங்குள்ள நச்சு கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி நன்றாக தூய்மைப்படுத்தி, நன்றாக வலிமைப்படுத்தி, நல்ல உயிர்ப்பாற்றலை பெற்றுள்ளது. நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். கைகளை விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆனந்த முத்திரை வைத்துக் கொள்ளுங்கள். நமது உச்சி முதல் பாதம் வரையுள்ள அனைத்து உறுப்புகளும், அனைத்து அகப்புற உறுப்புகளும் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளது. எந்த ஒரு கவனச்சிதறலுமின்றி நம்முடைய கவனம் முழுவதையும், நம்முடைய சிந்தனை முழுவதையும் நம்முடைய புருவ மத்தியில் குவித்து வைக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையில் உள்ளோம். நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நம்முடைய மனதில் தோன்றும் தேவையற்ற அச்சம், பயம், கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, அறியாமை, பேராசை போன்றவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நம்முடைய மனம் முழுவதும் அன்பும் பெருங்கருணையும் பேரிரக்கமும் கொண்ட பேரானந்த நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசிக்கிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலுள்ளோம். நாம் அன்றாட வாழ்வியல் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதும் நம்முள் ஏற்பட்ட மன காயங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபடுகிறோம். நாம் பரிபூரண ஓய்வு நிலையிலுள்ளோம். நாம் சித்தர்கள் வழி யோகா பயிற்சியினை நாள்தோறும் செய்து வருவதன் மூலமாக நாம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம், வெற்றியே பெறுகிறோம். அப்படியே உங்களுடைய மூச்சு காத்தையே கவனிச்சுக்கோங்க. நல்லா ஆழமா கவனிங்க. உள் சுவாசம், வெளி சுவாசம், இது இரண்டையும் கவனிங்க. அப்படியே அதை மெதுவா ஆழமா மூச்சு காத்த உள்ள இருக்கிறோம். மெதுவா மூச்சு காத்த ரொம்ப மெதுவா மூச்சு வெளியே விடுறோம். மூச்சு காத்தையே கவனிங்க.
இதே உங்களுடைய 2 கைகளையும் இந்த சாந்தியாசன நிலையில நம்ம 1/4 மணி நேரம் கூட அமைதியா படுத்திருக்கலாங்க. ஒரு ஆழ்ந்த உறக்கம், ஒரு ஆழ்ந்த அமைதி நமக்கு கிடைக்கும். நிறைவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்க கைகளை அப்படியே மேல கொண்டு வாங்க. தலைக்கு மேல வணக்க முத்திரை வச்சுக்கிறோம். இது கோயில் அங்க பிரதர்ஷனம் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வலது இடதுபுறமா நல்லா உருண்டு எழுதிச்சு. உருளாசனம் நல்லா உருட்டுங்க. நம்முடைய அங்கங்கள் எல்லாம் நல்லா தரையில அழுத்துற மாதிரி நல்லா உருண்டு வச்சுக்கணும். உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற அனைத்து நிணநீர் சுத்திகளும் அனைத்து மண்டலங்களுக்கும் ரத்த ஓட்டம் நல்லா போய்வரும். நல்லா உருட்டுறோம். அப்படியே குப்பரப்படுத்து 2 கையும் நெஞ்சுக்கு நேரா ஊனி எந்திரிச்சுக்கிறோம். உங்களுடைய 2 கைகளையும் நேருக்கு உள்ளங்கைகளையும் நேருக்கு நேரா வச்சுக்கோங்க. விரல் முனைகள் எல்லாம் ஒன்றோடு இணையபடி வச்சுக்கிறோம். உரசிக்கிறோம். கைகள் 2 கைகளையும் நல்லா உரசிக்கிங்க. நல்லா சூடு வர அளவுக்கு உரசிக்கிங்க. உரசிட்டு உள்ளங்கையில கண்களை மூடி இமை மேல வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மூச்சு காத்தையே கவனிங்க. நல்லா ஆழமான மூச்சை இழுத்து விடுறோம். அப்படியே கண்களை வருடி கொடுங்க. நெற்றி பகுதி, தலை, கழுத்து, உடல் நெற்றி வருடி கொடுத்துக்கோங்க. பயிற்சி வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். நன்றி அம்மா. தொடர்ச்சியான ஒரு நிகழ்வை இந்த காலச்சக்கரத்திற்காக நல்ல ஒரு பயிற்சி முறைகளுடன் ஒரு புதுமையான ஒரு அனுபவத்துடன் எங்களுக்கு இந்த நிகழ்வில் சிறப்பானதொரு பயிற்சி முறைகளை அளித்துக் கொண்டிருக்கும், தாய்ச்சி பயிற்சிகளை அளித்துக் கொண்டிருக்கும் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் மூலமாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா சொன்ன மாதிரி இப்ப யாருக்காச்சும் இதுல டவுட் இருந்ததுன்னா கேட்டுங்க, கேட்டுட்டு அதை கொஞ்சம் சரிப்படுத்திங்க. ஏன்னா அம்மா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வர்றாங்க. அதனால உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களும் கேட்டுக்கொள்ளலாம். அந்த 3 முத்திரைகளும் கொஞ்சம் காட்டுங்க. சின் முத்ரா ரைட்டு, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா ரெண்டையும் கொஞ்சம் பக்கத்துல காமிச்சிங்கன்னா நல்லா இருக்குங்கம்மா. சரிங்க ஐயா. இது சின்முத்ராங்க ஐயா. சின்முத்ரா, சின்மய முத்ரா, சின்மய முத்ரா, ஆதி முத்ரா. அம்மா இப்ப சொல்லுங்க. இப்பதான் ஆடியோ வீடியோ தெரியுதுங்க. சரிங்க. சின்முத்ராங்க. கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் மடக்கி வைக்கிறோம். சின்முத்ரா. சின்மய முத்ரா அப்படியே அந்த 3 விரல் நீட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது அப்படியே 3 விரலையும் மடக்கி வச்சுக்கிறது சின்மய முத்ரா. இது இதய வடிவில் இருக்கிறது சின்மய முத்ரா. நெஞ்சு பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆதி முத்ரா. ஆதி முத்ரானா பிரெயின்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மூளை வடிவில் இருக்கு ஆதி முத்ரா. சரிங்க. நன்றி மேடம், நன்றாக இருந்தது. நன்றிங்க ஐயா.
யாருக்காவது இருக்கா? வணக்கங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. அந்த எனர்ஜி லெவல் பண்ணோம் இல்லைங்களா கையில? என்னங்கம்மா, என்ன முத்துறீங்க? எனர்ஜி லெவல் செய்து இல்லைங்களா? ஆமாங்க, மூச்சு விரல் பயிற்சி. விரல் பயிற்சி இல்ல, எனர்ஜிக்காக நீங்க கைய கிட்ட வந்து மேக்னெட்டிக் பவர் மாதிரி. அதாங்கம்மா, ஒரு 4-5 பயிற்சி, கை விரல் அசைவு பயிற்சி. இல்லைங்கம்மா, இந்த எனர்ஜிக்காக நம்ம கிட்ட வந்து வெளில போய் இப்படி கிட்ட வந்து அதுதான். அது வந்து மூச்சு இழுத்துட்டு அப்படியே மூச்சை பிடிச்சிட்டே செய்யணும்ன்றீங்களா? புரியலீங்கம்மா. கையை கிட்ட கொண்டு வரும்போது மூச்சு இழுக்கணுங்கம்மா. ஆமா. தொலைவுல கொண்டு போகும்போது வாய் வழியா மூச்சு விடணுங்கம்மா. விடணும். அது நம்ம நடுவுல இப்படி ரொட்டேட் பண்ணோம் இல்லைங்களா, ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம். ஆமாங்கம்மா. அப்பெல்லாம் மூச்சை பிடிச்சிட்டே செய்யணும்ன்றீங்களா? அதெல்லாம் வந்து நீங்க நார்மல் பிரீத்திங்ல பண்ணிக்கலாங்க, இயல்பான மூச்சுல சுவாச நிலையில பண்ணிக்கலாம். ஓ, சரிங்கம்மா. நன்றி. சரிங்க, நன்றி. பயிற்சி ரொம்ப தெளிவாகவும் அமைதியாகவும் இருந்தது. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கய்யா. கண்ணப்பன் ஐயா சொன்ன மாதிரி சீனாவிலையும் நம்ம நாட்டிலையும் இந்தியாவிலையும் ஒரு மருத்துவ முறை, பாரம்பரிய மருத்துவ முறை இருந்துச்சு. ஒரு கிராமம் இருந்தது அப்படின்னா அது ஊர்ல ஒரு வைத்தியர்கள் இருந்தாங்க, வைத்தியர்கள் இருப்பாங்க ஒரு கிராமத்துக்கு. அந்த கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு அவங்க வைத்தியர்கள்லாம் ஒரு குடும்பம் நடத்த வேண்டியீங்களா, அவங்க வந்து பாரம்பரிய மருத்துவம் அதான் கத்து வச்சிருப்பாங்க, அதான் ஒரு தொழில் முறையா வச்சிருப்பாங்க, அவங்க சேவையாவும் கூட செய்வாங்க. அவங்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் அமௌண்ட், அவங்க குறிப்பிட்ட தொகை வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும். அவங்க குடும்பத்துல வந்து எந்த நோயும் வராம அந்த மருத்துவர் வந்து பாத்துக்குவார். எல்லா மூலிகை, உணவு முறை, இந்த மாதிரி யோகா பயிற்சி முறை, இயற்கை வைத்திய முறை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு சேவைய ஐயா கண்ணப்பன் ஐயா வந்து நமக்கு காலை சக்கர பயிற்சியிலையும் வழங்கிட்டு இருக்காரு. அவங்க இருக்கக்கூடிய இடத்துலயும் இருப்பிடத்திலையும் வருகிற அவங்க குடிலுக்கு வர அன்பர்களுக்கும் வழங்கிட்டு இருக்காரு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, சந்தோஷம். தன்னலத்தின் மூலமே பிறர் நலம்னு சொல்லுவாங்க, அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேடம், பயிற்சி ரொம்ப சிறப்பா இருந்தது மேடம், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றிங்க. அது மாதிரி இந்த காலைச்சக்கர நிகழ்வையும் பாத்துங்க கண்ணப்பன் ஐயா. ஐயா, காலைச்சக்கர நிகழ்வுக்குள்ளவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல இதா பாத்துங்க. எல்லாருடைய இதுவும் உடல் நலமும் ஐயா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்கு. எங்களுக்கு இட்ட இறை பணி இதுதான். அதனால வந்து இதுல பயணிக்கிறதா எங்களுக்கு சந்தோஷமும் உயிராற்றலும். கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட இது எல்லாருக்கும் கிடைக்கணும். கண்டிப்பா சந்தோஷம். நன்றியம்மா. எல்லாம் ஒரு டவுட் கேட்டாங்க. அப்புறம் இன்று தொடர்ந்து நம்முடன் வள்ளலார் வாழ்ந்த மன்னா வடலூரில் நம்ம வந்து 3 நாட்கள் நம்மளுடன் இணைந்து பணியாற்றிய வடலூர் சங்கம், ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்தில் இருந்து தொடர்ந்து 3 நாட்களும் இந்த நிகழ்வில் பயணித்து சிறப்பான ஆசனங்களையும் செய்து ஒரு சிறப்பான ஒரு நமக்கு ஒரு கருத்துக்களை கூற வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்தின் செயலாளர் மகாராஜன் அவர்கள். சார் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணீங்க சார். ஆடியோ இல்ல சார், நார்மலாவே பேசுங்க. ஹெட்போன் எடுத்துங்க, நார்மல். சார் ஆடியோ வரல சார். சார் மியூட்ல இருக்கான்னு பாத்துங்க, அன்மியூட் பண்ணீங்க.
சாதாரணமா பேசுங்க, ஹெட்போனே தேவையில்ல, சாதாரணமா பேசுங்க. ஹெட்போன் எடுத்துருங்க. ஐயா நான் ஒரு சில வார்த்தைகள் பேசுறேன் ஐயா. பேசுங்கம்மா. நான் ஈரோடு சித்ராங்க. பாத்தீங்கன்னா இது யோகா பயிற்சி அப்புறம் உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. யோகானா என்னன்னே தெரியாது, உடற்பயிற்சினா பண்ணவே மாட்டோம். இப்போ வந்து அடுத்தது இது அடுத்த லெவல்ல போயிட்டு இருக்குது. தாய்ச்சி பயிற்சி அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து சும்மா கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம். இது வந்து நேரடியா நம்ம இது பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது வந்து நல்லா மேன்மேலும் வளரணுங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. சார் ஆடியோவே வரல சார் உங்களுக்கு. செட்டு ப்ராப்ளம் நினைக்கிறேன். சார் இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார். ஓகே. வணக்கங்க. வடலூர் ரோட்டரி சங்கம் சார்பாக காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி ரோட்டரி சங்கம் தலைவர் குணபாலன் சார் அவர்கள் கடந்த 3 நாட்களாக எங்களுக்கு யோகா பயிற்சி ராஜ கண்ணப்பன் சார் அவர்களும் பாரதி தேவி மேடம் அவர்களும் சிறப்பாக உடற்பயிற்சி கற்று தந்தார்கள். இதனை நாங்கள் பயனடைந்தோம். மற்றும் இதுபோல் மற்ற ரோட்டரி உறுப்பினர்களும் தினமும் இதில் பங்கேற்க நாங்கள் எங்கள் உறுப்பினர்களை ஆலோசனை வழங்கி உடற்பயிற்சி கருத்துக்கள் மிக நன்றாக இருந்தது, பயனடைந்தோம். நன்றி. நன்றி சார். தொடர்ந்து பயணிச்சீங்க. நீங்களே எக்ஸசைஸ் யோகா பயிற்சி எல்லாமே செஞ்சுட்டு இருந்தீங்க. உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து உங்கள் சங்கத்தையும் உங்க உறவினர்கள் நண்பர்களையும் அனைவரையும் இணைத்து இந்த நிகழ்வை நீங்கள் பயன்பெற அன்புடன் அனைவரையும் பங்கு பெற வேண்டும் என்று இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம். தங்களது வாழ்த்திற்கு நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. இன்று நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை காலச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து 3 நாட்களாக இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் வடலூர் சங்கத்திற்கும் ஆசன பயிற்சிகளையும் நமக்கு நல்ல சிந்தனைகளையும் கருத்துக்களையும் வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்குடி கண்ணப்பன் அவர்களுக்கும், கீழபாஸ்கர் ஐயா அவர்களுக்கும், இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பானதொரு தாய்ச்சி பயிற்சி அளித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் நிகழ்விலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இன்றைய நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு குழந்தைகளுக்கான நிகழ்வு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். குழந்தைகளை நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பயன்படுத்துங்கள். உங்களது குழந்தைகளாக இருந்தாலும், மற்றவர்கள் குழந்தைகளாக இருந்தாலும், உறவினர்கள் குழந்தைகளாக இருந்தாலும், நண்பர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் அனைவரையும் பயன்படுத்துங்கள். இந்த நிகழ்வை நாளை நடைபெறும் இந்த காலை சக்கரம் நிகழ்வை சிறப்பானது ஒரு குழந்தைகளுக்கான நிகழ்வாக மாற்றிக் கொடுங்கள் என்று கூறி இன்றைய நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி ஐயா. நன்றி அம்மா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். பிரபஞ்சத்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. தலைவரை மீட்டிங் என் பண்ணிடலாமா? வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்செங்கோடு சுப்பிரமணியங்க. நலம் பெருக, வளம் பெருக, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நலம் பெருக, வளம் பெருக. பண்ணிடலாம்.